அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் பிரயாணத்தின் ஒழுங்குகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஏறக்குறைய ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தலைப்பை பேசினேன். அதாவது மே மாதம் 2ஆம் தேதி பிரயாணத்தின் ஒழுங்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் பேசிட்டு, அப்போ நான் சொன்னேன், பாதியை பேசிட்டு நான் சொன்னேன், மீதி 2வது பாகத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது 2 மாதமாக ஆயிடுச்சு. அடுத்த ஜும்ஆவில் ஏன் நான் சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால், அடுத்த ஜும்ஆவுக்குள்ளே 10th ரிசல்ட் வந்துச்சு, அப்புறம் +1 ரிசல்ட்டு, அப்புறம் +2 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை வச்சு சில மாணவர்கள் தூக்கிட்டு என்ன செஞ்சாங்க, மௌத்தா போனாங்க. அதனால் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய பல செய்திகள், கல்வி சம்பந்தமான செய்திகளை சொல்ல வேண்டி இருந்துச்சு. அதை ஒட்டி துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பு அந்த மாதிரி வந்துட்டனால அதை என்னால் சொல்ல முடியலை. சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக சொன்னாங்க, அந்த மீதத்தையும் சொல்லுங்க, நாங்கள்லாம் டெய்லி பிரயாணம் பண்ணுறனால அந்த ஒழுங்கை நாங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அமல் செய்வோங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் இறையச்சத்தோடு கேட்டிருக்கிறாங்க. அதனால் நான் மீதத்தை எல்லா போன பயானில் சொன்ன பற்றியெல்லாம் அதையும் சேர்த்து மிச்சத்தை இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக இந்த ஜும்ஆவில் சொல்லிடுறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல் ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னால், பிரயாணம் என்பது ஒரு கஷ்டமானது அப்படிங்கிறத மனசார நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோம். அப்போ தான் ஒரு கஷ்டம் என்று வருகிற போது கோபம் வராது. பிரயாணம்னா கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்ட்டு மனசார ஏற்றுக்கிட்டா தான் கஷ்டம் வந்தால் என்ன வராது, கோபம் வராது. அப்போ பிரயாணம் கஷ்டம் என்பதை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இமாம் புகாரி 1804வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப். சஃபர் என்பது, பிரயாணம் என்பது அதாபின் ஒரு பகுதி, கஷ்டத்தின் ஒரு பகுதி என்று சொல்லிவிட்டு அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், யம்னஉ தஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு. நீங்கள் நினைச்ச நேரத்தில் நினைச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி தண்ணி குடிக்க முடியாது, நினைச்ச மாதிரி பாத்ரூமுக்கு போக முடியாது, நினைச்ச மாதிரி தூங்க முடியாது. அப்போ உணவுகளை தடுக்கக்கூடிய காரணத்தால், பானத்தை தடுக்கக்கூடிய காரணத்தால், மலஜலம் போக முடியாத காரணத்தால், தூங்க முடியாத காரணத்தால் பிரயாணம் என்பது ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறாங்க.
அதனால முதல்ல எந்த பிரயாணமாக இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கேன் அப்படின்னு மனசார ஏத்துக்கிட்டா தான் கஷ்டத்தை சபூரா என்ன செய்வோம், டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது முதல் முக்கியமான செய்தி. ரெண்டாவது, நம்ம வெளியூருக்கு போறதுக்கு முன்னால யாரெல்லாம் நம்முடைய நெருங்கியவர்களோ நம்முடைய நலம் விரும்பிகளோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும். குடும்பத்தார்கள், நல்ல நண்பர்கள், நம்ம மேல நல்ல முஹப்பத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. ஏன் சொல்லிட்டு போகணும்? அப்படி சொல்லிட்டு போகும்போது அவங்க நமக்காக என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. நம்மளும் துவா செய்யணும். ஒருத்தர் நான் மெட்ராஸுக்கு போறேன், நான் காயில் பண்ணதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அவருடைய கையை பிடிச்சி துவா செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போறேன்னு சொன்னாலே அந்த சஹாபாவுடைய கையை பிடிச்சி துவா என்ன துவா செய்வாங்கன்னு சொன்னா அதை இமாம் திர்மிதி அவர்கள் 3443வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக்கு எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிறணும். புரிஞ்சா? அப்ப வெளியூருக்கு போறேன்னு சொன்னா நம்ம சொந்தக்காரவங்களாம் போவாங்க, நண்பர்கள்லாம் போவாங்க. அவங்கள்ட்ட முசாஃபஹா பண்ணி அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக என்கிற துஆவை செய்ய வேண்டும். இதுக்குரிய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தீனை பாதுகாப்பானாக, வ அமானதக உங்களை எல்லாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும், உங்களுடைய பொருள்களை பாதுகாக்கணும், அவ உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, வ ஹவாதீம அமலிக எந்த நோக்கத்துக்காக நீங்க போறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் வெற்றிகரமாக அமைத்து தருவானாக என்ற அற்புதமான துஆ. அப்ப ரெண்டாவது சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லிட்டு போகும்போது வீட்டுக்காரவங்க என்ன செய்யணும், சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்காக அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக அப்படின்னு துஆ செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒழுங்கு. மூணாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், அந்த பிரயாணி வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெளியே போகக்கூடிய துஆ இருக்கு பத்தியெல்லாம் அதை கண்டிப்பா என்ன செய்யணும், ஓதணும் இல்லையா? வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு துஆ இருக்குது, வெளியே போகும்போது ஒரு துஆ இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வீட்டை விட்டும் வெளியே செல்கிற போது ஓதக்கூடிய துஆ என்ன? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லா, எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் செய்யணும். தவக்கல்து அலல்லாஹ், என்னுடைய ரப்பின் மீது, அல்லாஹ்வின் மீது நான் முழுமையான நம்பிக்கை தவக்குல் வைத்து விட்டேன். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அப்படித்தானே? ஹவுல் என்று சொன்னால் பாவங்களை விட்டு விலகுவது, குவத் என்று சொன்னால் நன்மையை செய்வது. அப்ப பாவங்களை விட்டு விலகுவதாக இருந்தாலும் சரி, நன்மைகளை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம முடியாது அப்படின்னு அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கை தவக்குல் வைத்து விட்டு இந்த துஆவை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும். அப்ப மூன்றாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், வீட்டை விட்டு வெளியே வருகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இது பிரயாணத்தின் மூன்றாவது ஒழுங்கு. பிரயாணத்தின் நாலாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், வாகனத்தில் ஏறும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஏற வேண்டும். புரியுதா? நீங்க டூ வீலரில் ஏறினாலும் சரி, காரில் ஏறினாலும் சரி, ட்ரெயின்ல ஏறினாலும் சரி, என்ன சொல்லி ஏறணும்? பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஏறணும். இதையும் நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன்ல சூரா ஹூத் என்று சொல்லக்கூடிய 11வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தில் அந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வகால் அர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செஞ்சாங்க. அல்லாஹ் செய்ய சொன்னா, அந்த கப்பல்ல அல்லாஹ் ஏற சொன்னா, எல்லாரும் ஏத்து, யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ எல்லாத்தையும் ஏத்துனாங்க அப்படின்னு இருக்கு பத்தியலா. அப்படி இருக்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறுகிற போது என்ன வகால, இந்த கால என்று சொன்னால் கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி தான் என்ன பண்ணாங்க, கப்பல்ல ஏறுனாங்க. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப நாலாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வாகனத்தில் ஏறுவது மாத்திரமல்லாமல், வாகனத்தில் ஏறி அமர்ந்து விட்ட பிறகு ஏறும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும். ஏறி உட்கார்ந்தவனை என்ன செய்யணும், அந்த பிரயாண துஆவை முழுசா ஓதணும். புரிஞ்சா?
பிரயாண துவா முழுசா என்ன? அதாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். புரிஞ்சா? ஒன்னும். அப்புறம் என்ன? சுப்ஹானல்லதி சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அப்புறம் என்ன? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபி ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇ ஸஃபர் வகாபத்தில் மன்லர் வசூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத் 80 வரை துவா இருக்கிறது. இந்த துவாவை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1342வது ஹதீஸ். புரிஞ்சா? இதை முழுசா என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணுங்க, முழுசா ஓதுங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நான் இப்படி முழுசா இந்த துவாவை சொல்லி ஒரு சகோதரர்கிட்ட, பாய் முழுசா இதை ஓதுங்க பாய், நீங்க வண்டி ஓட்டும் போது கூட என்ன செய்யுங்க, முழுசா இந்த துவா ஓதுங்க பாய் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றாரு, பாய் நான் அசருக்கு பிறகு இதை உட்கார்ந்து ஓதுனா நான் இதை ஓதி முடிக்க வந்து மகரிப் ஆயிருமே, கொஞ்சம் பெருசா கொஞ்சம் பெரிய துவாவான், என்னவாயிருமே, மகரிப் ஆயிருமே அப்படிலாம் சொல்றமே. எதுவரை இந்த பேச்சு பேசுவோம்? அல்லாஹ் நல்லா வச்சிக்கிற வரை பேசுவோம். புரிஞ்சா? அல்லாஹ் எப்ப படுக்க வச்சிட்டான்னு வைங்களேன், அப்பதான் ஆஹா துவாவை செய்யலையே, துவாவை ஓதலையே, அந்த அஹ்மியத்திற்கு பத்தியலா அந்த மகிமை எப்ப தெரியும்? நம்மள அல்லாஹ் பிடிச்சாதான் தெரியும். அதனால அதாவது என்ன சொல்றது, முட்டிட்டு குனிய கூடாது, குனிஞ்சிக்கிட்டு போகிறானே, அதான் புத்திசாலித்தானா. எனவே என் அருமை சகோதரர்களே, துவாவுடைய பிரயாணத்துடைய 4வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லான்னு சொல்லி ஏறுங்க. ஏறிய பிறகு என்ன செய்யுங்க, ஏறி உட்கார்ந்த பிறகு முழுசா பிரயாண துவாவை மனப்பாடம் பண்ணி முழுசா ஓதுங்க. இது 4வது ஒழுங்கு. 5வது ஒழுக்கம் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனமாக இருந்தால் அதை நீங்கள் நிதானத்தோடு ஓட்டுங்கள். ரொம்ப ஸ்பீடா பறக்க வேண்டாம். அதாவது பஸ்ல போட்டிருப்பாங்கல்ல, மிதமான வேகமே மிக நன்று. புரிஞ்சா? பஸ்ல போவாத மக்களுக்கு தெரியாது. பஸ்ல போயிருந்தா பஸ்ல முன்னால எழுதி விட்டுருப்பான், மிதமான வேகமே மிக நன்று அப்படின்னு போட்டிருப்பான். அப்ப வேகத்தில் நிதானம் இருக்கணும், மிதமா போகணும். ஸ்பீடா போறேன்னு வைங்களேன், அது சிக்கலை உருவாக்கிறோம். தெளிவா ஹதீஸ இமாம்கள் பதிவு பண்றாங்க. ஷேக் அல்பானி அவர்கள் தங்களுடைய அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் நூலின் 1795வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். அஜலான என்ன? ஸ்பீடு, அவசரம். அவசரம் என்பது, ஸ்பீடு என்பது யாருடைய வேலை? மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் தேர்ந்து வருகிறது. அதே சமயத்தில் வத அன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப வாகனத்தை ஓட்டுகிறோமா இல்லையா, அதுல 5வது ஒழுங்கு என்பது நிதானமா ஓட்டணும், பொறுமையா ஓட்டணும். ரொம்ப ஸ்பீடா போக வேண்டிய தேவையில்லை. நீங்க நிதானமா போய் பாருங்க, 5 நிமிஷம் லேட்டாக போகுது, அதான் எதார்த்தம். ரொம்ப ஸ்பீடா போக வேண்டாம். இன்னும் சொல்ல போனா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிதானத்தை விரும்புகிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 17வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கறாங்க. அவர் பேர் அஷஜ் பின் அப்துல் கைஸ். சஹாபி பேர் என்ன? அஷஜ் பின் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பார்க்கறாங்க. அவரை பார்த்து சொன்னாங்க, என் அருமை தோழரே, இன்ன ஃபீக ஹஸலத்தைனி, உங்களிடத்தில் 2 குணங்கள் உள்ளன. அந்த 2 குணங்களும் எப்படிப்பட்ட குணங்கள் என்று சொன்னால், யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 குணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, முதல் குணம் என்ன என்று சொன்னால் அல் ஹில்ம். ஹில்ம் என்று சொன்னால் நிதானம், பொறுமை. ஹில்ம்னா என்ன? நிதானம், பொறுமை. 1வது நிதானம், பொறுமை உங்களுக்கு இருக்கிறது. 2வது வல் அனாத், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, சகிப்பு தன்மை. அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த சகிப்பு தன்மையும் நிதானமும் உங்களுக்கு இருக்குது.
அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்து பாராட்டி சிலாகித்து சொன்னாங்க இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பொதுவாகவே நிதானம் பொறுமை இருக்க வேண்டும். குறிப்பாக டிரைவிங் பண்ற பத்தியலா அப்ப என்ன செய்யணும், கண்டிப்பாக நிதானம் பொறுமை இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸ இமா புகாரி 1671வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்க. அவங்களோடு சேர்ந்து லட்சத்துக்கு மேல சஹாபாக்கள் ஹஜ் பண்றாங்க. ஹஜ்ஜில் மினாவுக்கு போனாங்க, அப்புறம் அரஃபாவுக்கு போனாங்க, அரஃபாவிலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது அப்படியே ஹதீஸ் பேசுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ரசூல் அரஃபா டு முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகிற போது சமிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராஅ ஜஜ்ரன் ஷதீதன் வ லரபன் வ சௌத்தன் லில். அவங்க கேட்கிற பின்னால் ஒரு சவுண்ட் வருகிறது, ஜஜ்ரன் அதட்டக்கூடிய சவுண்டு, ஒரு சத்தம் வருகிறது. அந்த ஜஜ்ரன் ஷதீதன் கடுமையான ஒரு சத்தம் வருகிறது. வ லரபன் என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. எது அடிக்கிறாரு, ஒட்டகத்தை அடிக்கிறாரு. வ லரபன் அடிக்கக்கூடிய சத்தம் வருகிறது. லில் அந்த ஒட்டகத்தை சத்தம் போட்டு அந்த ஒட்டகத்தை அடிக்கிறாரு. அந்த ஒட்டகம் என்ன செய்கிறது, சத்தம் போடுகிறது. ஏன் அவர் அடிச்சு ஒட்டகத்தை வேகமா விரட்டினார்னு சொன்ன, ஏன் விரட்டுறாரு, அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு சீக்கிரம் போயிடணும். நல்ல நல்ல நோக்கம் நல்ல நோக்கம். அரஃபாவுடைய இபாதத்தை முடிச்சிட்டோம், முஸ்தலிஃபாவுக்கு போகணும், அங்கே போய் என்ன செய்யணும், இபாதத்தை நிறைய கரெக்டா பண்ணிடுறேன்னு அப்படின்னு சீக்கிரமாக முஸ்தலிஃபாவுக்கு போறதுக்காக அந்த சஹாபி ஒட்டகத்தை வேகமாக ஓட்டுகிறார். நல்ல நோக்கத்தில் வேகமாக ஓட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ், என் அருமை சஹாபாக்களே, அலைக்கும் பி சகீனா, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். சகீனா சுகூன் இருக்கனே, இப்படியெல்லாம் சத்தம் போடுறது, இப்படியெல்லாம் வேகமா ஓட்டுறது மார்க்கம் அல்ல. ஏன் என்று சொன்னால் ஃபைன்னல் பிர்ர லைஸ பில் ஈலா, வேகத்தில் நன்மை இல்லை. ஃபைன்னல் பிர்ர லைஸ பில் ஈலாஹ்னா ஸ்பீடு, சுறாவை போற வேகமா போறாங்கல்ல, அந்த வேகத்தில் என்ன இல்லை, நன்மை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு நன்மையை நாடி வேகமாக போனாரே, அதையே தடுத்தாங்க என்று சொன்னால், அப்ப பொதுவா நம்ம வண்டியை மெதுவா பொறுமையா ஓட்டணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இன்னொரு ஹதீஸ பொறுமையா தான் போகணுங்கிறதுக்கு இமா புகாரி 636வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. இதா சமிஅத்துமுல் இகாமத்த, நீங்கள் இகாமத்தை கேட்டுவிட்டால், நீங்க வர்றீங்க, எதை காதுல கேட்டுட்டீங்க, இகாமத்தை நீங்கள் கேட்டுவிட்டால், ஃபம்ஷு இலா ஸலாஹ், தொழுகைக்கு என்ன செய்யுங்கள், நடந்தே செல்லுங்கள். காமத்து சொல்லிட்டாங்க, காமத்து சொல்லிட்டாங்கன்னு ஸ்பீடா ஓடுறாங்கல்ல, அப்படி ஸ்பீடா ஓடாதீங்க. காமத்தே சொன்னாலும், காமத்தை நீங்க காதுல கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபம்ஷு இலா ஸலாஹ், நீங்கள் சலாவை நோக்கி நடந்தே செல்லுங்கள். வஅலைக்கும் பி சகீனதி வல் வகார், சகீனாவா சுகுனா போங்க, கண்ணியமாக நீங்கள் செல்லுங்கள். வலா துஸ்ரியூ, நீங்கள் வேகமாக ஓட வேண்டாம். தொழுகையில் போய் சேருவதற்காக காமத்து சொல்லப்பட்டாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வலா துஸ்ரியூ, வேகமாக ஓட வேண்டாம். மட்டுமல்லாமல் ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, எதை நீங்கள் இமாமோடு பெற்றுக் கொண்டீர்களோ அதை அவரோடு சேர்த்து தொழுவுங்கள். வமா ஃபாத்தக்கும் ஃபாத்திம்மு, எந்த ரக்காத்துகளை நீங்கள் விட்டு விட்டீர்களோ அதை சலாத்துக்கு பிறகு என்ன செய்யுங்கள், எந்திரிச்சு முழுமைப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்கன்னு இருக்குது. அப்ப காமத்து சொன்னாலே வேகமா ஓடாத, ஏன்னா வேகமா ஓடி போறோன்னு வைங்களேன், ஒழு செஞ்சுட்டு போவோம், கை காலில் தண்ணியா இருக்கு, நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப தொழுகைக்கு நீங்க வேகமா ஓடி போகாதீங்க, ஸ்பீடா போகாதீங்க. அரஃபா டு முஸ்தலிஃபாவுக்கு என்ன செய்யாதீங்க, வேகமா போகாதீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நிதானத்தை மார்க்கம் சொல்லுகிறது. குறிப்பாக வண்டி ஓட்டுகிறோமா இல்லையா, இந்த வண்டி ஓட்டுகிற விஷயத்துல ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம் இருக்கணும். நான் சவுதி மாதிரி நாடுகள்ல பார்த்துருக்கிறேன், சவுதியில நான் பார்த்துருக்கிறேன், இதே மாதிரி குவைத்தில் இந்த வாசகத்தை பார்த்துருக்கிறேன். ஹஃபீஃபு சுர்ஆ போர்டில் போட்டிருக்கேன், ஹஃபீஃபு சுர்ஆ, வேகத்தை குறை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபைன்னக காத்திலா, அதான் உன்னை கொலை செய்யக்கூடியது. புரியுச்சா, தம்மாம்ல ரியாதுக்கு போனமாக்க, ரியாது இத்தனை கிலோமீட்டரு அப்படி போட்டிருக்குமா இல்லையா, அதுல கீழே போட்டிருப்பாங்க ஹஃபீஃபு சுர்ஆ, வேகத்தை குறை. ஃபைன்னக காத்திலா,
அதாப்பா உன்னைய கத்தல் பண்றது, அதனால பொறுமையா போ அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இந்த வாசகத்தை நிறைய நாடுகள்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பிரயாணத்துடைய 5வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், நாம் ஓட்டக்கூடிய வாகனமாக இருந்தால் என்ன செய்யணும்? பொறுமையா நிதானமா ஓட்டணும். இது 5வது ஒழுங்கு. 6வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், நீங்கள் வாகனத்தை ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு போன் பேசாம போங்க. புரிஞ்சா? போன் பேசுறியா அப்படின்னு சொன்னா கவனம் என்னவாகும்? தடுமாறாத. நீங்க போன் பேசாம வண்டி ஓட்டுறது, போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறதுலையும் மாற்றம் இருக்கா? மாற்றம் இல்லையா? மாற்றம் இருக்கும். புரிஞ்சா? அப்ப என்ன கவனம், பாதி கவனம் அங்கிட்டு இருக்கு, என்ன சொல்றாங்க, என்ன பதிலு, பாதி மூளை அங்கிட்டு வேலை செய்யும், பாதி மூளை இங்கிட்டு வேலை செய்யும். அப்ப நம்ம போய் முட்டுறதுக்கு, யாரையும் போய் சாவடிக்கிறதுக்கு நம்ம போன் பேசுறோம் பத்தியெல்லாம், அது காரணமா போயிடும். அதனால இந்த பிரயாணத்துடைய அடுத்த ஒழுங்கு 6வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், முடிந்த அளவுக்கு போனை நீங்கள் தவிருங்கள். பேசுறாங்களா, நான் வண்டி ஓட்டுறேன், லேட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க பேசும்போது அவங்க வண்டி ஓட்டுறேன்னு சொன்னா நீங்க போனை வையுங்க. சில பேரை பார்த்துருக்கிறேன், வண்டி ஓட்டுறேன்னு சொன்ன பிறகு, வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, நான் சிக்னல்ல நிக்கிறேன்னு சொன்ன பிறகு, பா இந்த ஹதீஸ் எங்க பா இருக்குது என்கிட்ட, புரிஞ்சா? நான் சிக்னல்ல நிப்பேன், அங்க பச்சை போட்டுருவான், வண்டியை எடுக்கிறேன், பா இந்த ஹதீஸ் எங்க பா இருக்குது, என்னமோ அதுக்குள்ள மூத்தா போற மாதிரி, புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் நல்ல பழக்க, நல்ல குணமே இல்ல. வண்டி ஓட்டுறேன்னு சொன்னா நீங்களும் போனை வச்சிருங்க. புரிஞ்சா? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு போன் அதிகமா பேசாதீங்க அப்படிங்கிறது பிரயாணத்துடைய 6வது ஒழுங்கு. 7வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அப்புறம் வ உலில் அம்ரி மின்கும், திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல். அப்புறம் என்ன? வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யாரெல்லாம் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அதிகாரம் படைத்த அரசாங்கம் என்ன செய்யும் சொன்னா, ஒரு போக்குவரத்து ரூல்ஸ் வச்சிருப்பான், ஒழுங்குகள் வச்சிருப்பான். அந்த ஒழுங்குகள் என்ன செய்யணும்? அமல்படுத்தணும். உதாரணமா போக்குவரத்துடைய ஒழுங்குகளை, நீங்க கார்ல போறீங்களா, சீட்டு பெல்ட் போடுங்க. அது சட்டமா? சட்டம் இல்லையா? அது நம்ம பாதுகாப்புக்காக சொல்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க? சீட்டு பெல்ட் கார்ல போனா போடுங்க. அதே மாதிரி ஹெல்மெட், 2 வீலர் போறோமா, ஹெல்மெட் யாருக்காக போட சொல்லுது அரசாங்கம்? நமக்காக, நம்ம பாதுகாப்புக்காக ஹெல்மெட் போட சொல்லுது. ஹெல்மெட் இன்ஷால்லா என்ன செய்யுங்க? போட்டுக்கறங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்கு சிக்னல் கரெக்டா, அதை கரெக்டா ஃபாலோ பண்றது. சிவப்பு போடுறானா நிக்கணும், அதே மாதிரி மஞ்சள் போடுறானா என்ன செய்யணும்? வண்டிய விரட்டணுமா, மெதுவா போகணுமா? மஞ்சள் போட்டா வண்டி என்ன செய்யுங்க? மெதுவா நிதானமா போங்க, சிக்னலை கட் பண்ணாதீங்க. அதெல்லாம் மார்க்கங்க, சட்டம்ங்க. சிக்னலை கட் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் பாவம், மார்க்கத்தில் பெரும் பாவத்தில் ஒன்று. நம்ம சாவலாம், அடுத்தவனை சாவடிக்கலாம், அந்த மாதிரி காரணமா போயிடுறேன். அதனால நீங்க, நான் சவுதி மாதிரி அரபு நாடுகளை பார்த்துருக்கிறேன், நைட்டு 12 மணியா இருக்கேன், நைட்டு 1 மணியா இருக்கேன், இங்கிட்ட அங்கிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, சிக்னல் சிவப்பு போட்டிருக்கேன், ஆனா மக்கள் என்ன செய்வாங்க? நிப்பாங்க. யாருமே இல்லாம இருந்தால் நிப்பாங்க. ஏன் நிக்கிறாங்க? கேமரா இருக்குது. இது 3000 ரியால், 3000 தீனார், அதை கட் பண்ண 1000 ரியால், 1000 தீனார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்ப சிக்னலை கட் பண்ணுவது என்பது தப்பு, அந்த வேலையை செய்யக்கூடாது. அது மாதிரி ஒன் வே தெளிவா போட்டிருப்பா, நம்ம ஆட்க ஒன் வேக்குள்ள பூந்து போறது, புரியுச்சா? அது ஒன் வேக்குள்ள பூந்து போகும்போது டிராபிக் போலீஸ் பிடிக்கும். டிராபிக் போலீஸ் பிடிச்சா, சார் நான் டாக்டர், டாக்டர் இல்லாத ஒருத்தர் அவர் 1 வேல போறாரு, பார்த்துருக்கிறேன் பாய், 1 வேல போறாரு, போலீஸ் பிடிச்சிக்கிடுச்சு, சார் நான் டாக்டர் அப்படின்ற உடனே போலீஸை நம்பி விட்டுருச்சு. புரியுதா? இது பொய்யா? பொய் இல்லையா? பொய் தானே. அதே மாதிரி சார் ரத்தம் கொடுக்க போறேன், புரியுதா? அவசரமான ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் கொடுக்க போறேன் அப்படிங்கிறோம். போலீஸ் நல்லவங்க, புரிஞ்சா? என்ன செஞ்சிடறாங்க? ரத்தம் கொடுக்க, உயிர் காக்க போறாரு, போங்க சார் போங்க சார், மரியாதையை விட்டுறாங்க. அப்ப நீங்க டாக்டர் இல்லாத, உண்மையிலே ஒரு டாக்டர் ஹார்ட் ஆபரேஷன் பண்றாரு, உயிர் காக்க போறாரு அப்படின்னு சொன்னா அது தனி விஷயம். ஒரு அரசாங்க அதிகாரி தனி விஷயம். நீங்க சும்மா போய்கிட்டு 1 வேல போய்கிட்டு டாக்டர், போலீஸ் டாக்டரு ரத்தம் கொடுக்க போறேன் இப்படி எல்லாம் சொல்றது தப்பு மட்டுமல்லாம இது பாவம்.
பொய் கணக்கில் அல்லாஹ் எழுதுவான், இதுக்காக மறுமையில் விசாரிப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப 7வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் சீட்டு பெல்ட்டு, அப்புறம் என்ன ஹெல்மெட்டு, சிக்னல், உண்மையில் போகாமல் இருக்கிறது, இதுகளை ஃபாலோ பண்ணுங்க. இது 7வது ஷரத்து, 7வது ஒழுங்கு. 8வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் கொஞ்சம் வயசானவங்களா தனியாக போகிறது சில சிரமங்கள் என்று இருந்தால் அவங்க மற்றவங்களை துணைக்கு கூட்டிக்கிட்டு போங்க. ஏன்னா சில பேருக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படும். உதவிக்கு ஆள் தேவைப்படுற மாதிரி அவங்க இல்லை என்னால் முடியும் அப்படின்னு போய் எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டா அது அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, சமுதாயத்துக்கு இழப்பு. அதனால அப்ப நமக்கு சில கஷ்டங்கள் வந்துவிடும் என்று சொன்னால் ஹெல்ப்புக்கு என்ன செய்யுங்க, அது மாதிரியான ஆட்களை வச்சுக்கிறங்க. ஒண்ணுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சில சமயத்தில் போகும்போது பின்னால சஹாபாக்களை வச்சுக்கிடுவாங்க. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்தாங்கல்ல, 50 பேர் வர்றாங்க. ஆனா பின்னால உதவிக்கு ஒரு ஆளை தூக்கி வைக்கிறாங்க. யாரை ஏற்றி வைக்கிறாங்க? உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா பின் ஸைதை அரஃபா டு முஸ்தலிஃபாவுக்கு வரும்போது பின்னால வச்சுக்கிறாங்க. முஸ்தலிஃபாவுடைய இபாதத்தை பண்றாங்க. முஸ்தலிஃபாவை முடித்து மறுபடியும் மினாவுக்கு போகும்போது ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை ஏற்றி பின்னால் வைக்கிறாங்க. பெரிய ஒரு நபி, பெரிய ஒரு அரசர், ஒரு நபி, ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருந்தாலும் ஏதாவது உதவி தேவைப்படலாங்கிறதுக்காக அந்த உதவி செய்யக்கூடிய சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வச்சுக்கிட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸுகள் பேசுகின்றன. அப்போ இது மாதிரி உதவி தேவைக்கூடிய மக்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஆட்களை வச்சுக்கிறங்க. இது 8வது ஒழுங்கு. 9வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் இதை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 2608வது ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. இதா ஹரஜ ஸலாஸத்துன் ஃபீ ஸஃபரின் ஃபல்யு அம்மிரு அஹதகும். உங்களில் 3 பேர் பிரயாணம் செய்தால் அந்த 3 பேரில் ஒருவரை தலைவராக அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள். நமக்குன்னு ஒரு அமீர் வேணும், நமக்குன்னு ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவருக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். அப்ப உங்களுடைய பிரயாணத்தில் 3 பேரோ அதற்கு மேற்பட்ட பேரோ போனால் ஒருத்தரை நீங்கள் அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள், அந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பது பிரயாணத்தினுடைய 9வது ஒழுங்காக இருக்கிறது. பிரயாணத்துடைய 10வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் உங்களுடைய வாகனம் மேட்டிலே ஏறினால் என்ன சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாகனம் பள்ளத்தை நோக்கி இறங்கினால் என்ன சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். வண்டி ஓட்டும் போது பாலம் வரதா இல்லையா, மேப்பாலம் வரும், அப்படி பாலத்தில் ஏறுவோம். ஏற என்ன செய்யணும், இறங்கித்தான் ஆவணும். அப்படி ஏறும்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். இறங்குறீங்களா, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் பிரயாணத்துடைய ஒழுங்காக இருக்கிறது. இது 10வது ஒழுக்கம். 11வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் பிரயாணத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள். சரியா, பிரயாணம்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இல்லை, வெளியூருக்கு போய் என்ன செய்யுங்க, நீங்க முசாஃபிரா இருக்கும் போது என்ன பண்ணுங்க, நீங்கள் துவா செய்யுங்கள். இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1536வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. சலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன். 3 பேருடைய துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். முதல் லா ஷக்க ஃபீஹின்ன, அதுல ஷக்கே கிடையாது. அதுல முதல் மனுஷர் யார் என்று சொன்னால் தஅவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன் கையேந்தினால் அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்குருவான். 1வது ஆளு. 2வது தாவத்தல் முசாஃபிர். ஏன்னா சஃபரே கஷ்டம், அந்த கஷ்டத்துல அல்லாஹ் கேட்கிறாரு பத்தியலா, தாவத்தல் முசாஃபிரின் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 2வது நபர். 3வது நபர் யார் என்று சொன்னால் தாவத்தல் வாலிதி அலா வலதிஹி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆ. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்கிறோமா இல்லையா, அதை அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்குருவான் அப்படின்னு ஹதீஸ் வருகிறது. அப்ப ஒரு பிரயாணி துஆ செஞ்சால் அல்லாஹ் ஏத்துக்குருவான் ஹதீஸ் வர்றனால நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், துஆ செய்யணும். அது மட்டும் இல்லாம பிரயாணத்தில் தொழுகையை விட்டுறக்கூடாது இல்லையா. அதனால தான் நீங்க பிரயாணமா என்ன பண்ணுங்க, ஜம்மு கஸ்ரு பண்ணுங்க. 4 ரக்காத் 2 நீங்க சுருக்குங்க, சேர்த்து தொழுவுங்க. இஸ்லாம் சொல்லுகிறது. இதையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவது எத்தனாவது ஒழுங்கு, பிரயாணத்தின் 11வது ஒழுங்கு. 13ஓடு முடிச்சிடுறேன், புரிஞ்சா. 12வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் உங்களுடைய பிரயாணத்தில் அந்த ஊருக்கு வெளியூர்ல போய் நீங்க இறங்கிட்டாலோ அல்லது இடையில பாத்ரூமுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இறங்குவோமா இல்லையா,
அந்த மாதிரி இறங்கினாலோ நீங்க இறங்குன உனையும் ஒரு துவாவை ஓதி விடுங்கள். என்ன ஓதுங்கள்? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. புரிஞ்சா? இங்கே சென்னைக்கு போறோமா, இடையில பாத்ரூமுக்காக இறங்குறோமா, சாப்பாட்டுக்காக இறங்குறோமா, அவ இடையில இறங்கினாலும் சரி, வெளியூரில் போய் நீங்கள் இறங்கினாலும் சரி, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்பதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. இப்படி ஓதினால் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். என்னென்ன ஷர்றுகள், என்னென்ன தீங்குகள் இருக்கிறதோ எல்லா தீங்கையும் விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு இருக்குது. எத்தனாவது ஒழுங்கு? 12வது. புரிஞ்சா? கடைசி 13வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு சேர்ந்தவுனையும், சொந்த ஊருக்கு நீங்கள் சேர்ந்தவுனையுமே ஒரு துவாவை நீங்கள் மறக்காமல் ஓதுங்கள். அதையுமா முஸ்லிம் 1342வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. சொந்த ஊருக்கு வந்தவனையுமே என்ன துவா ஓதுனே? ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். புரிஞ்சா? அப்ப சொந்த ஊருக்கு வந்தவனையுமே ஆயிபூன, ஆயிபூனன்னு சொன்னா நான் திரும்புகிறேன் என்று பொருள். தாயிபூன, தாயிபூன என்று சொன்னால் தௌபா செய்தவனாக, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டவனாக நான் திரும்புகிறேன். ஆபிதூன, அல்லாவை வணங்கியவனாக, அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக நான் திரும்புகிறேன். லிரப்பினா ஹாமிதூன், எங்களுடைய ரப்பை புகழ்ந்த வண்ணமாக நான் என்ன செய்கிறேன்? இந்த ஊருக்கு திரும்புகிறேன், சொந்த ஊருக்கு வருகிறேன். அப்படி என்று சொந்த ஊருக்கு வந்தவனையுமே ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்கிற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண ஒழுங்குகள் என்று என்னென்ன சொன்னாங்களோ நான் ஏறக்குறைய 13 விஷயங்களை சொல்றேன். இந்த 13 உள்பட நீங்க குர்ஆனை படிக்கும் போது, ஹதீஸுகளை படிக்கும் பொழுது பிரயாணத்துடைய ஒழுங்குகள் என்று என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரயாணம் பண்ணாங்களோ, பண்ண சொன்னாங்களோ, அந்த ஒழுங்குகளை முறையாக பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி தேவைகள் நிறைவேற. புரிஞ்சா? நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி தேவைகள் நிறைவேற நாம் கேட்க வேண்டிய துஆவை திருமறை குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். துஆ என்ன என்று சொன்னால், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா என்பது துஆ. துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை தந்தருள்வாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய இந்த காரியங்களை நீ லேசாக்கி எங்களை நேரான வழியில் நீயே நடத்துவாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துஆவை யாரு கேட்டது அப்படின்னு சொன்னா, குகைவாசிகள். யாரு கேட்டது? குகைவாசிகள். அந்த காலத்தில் ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். அவ முஸ்லிம்கள் எல்லாம் கொலை செய்கிறான். மட்டுமல்லாமல் யார் அந்த அரசனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களையும் கொலை செஞ்சான். ஈசா நபிக்கு பிறகு பிறந்தவன், ஈசா நபி பிறந்து ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவன், எல்லாத்தையும் கொலை பண்ணான். அப்படின்னு கொலை பண்ணும் போது
அந்த நல்ல மக்கள் இருப்பாங்கல்ல, நல்ல முஸ்லிம்கள், ஈசா நபி அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நல்லவங்க குகைவாசிகள், அந்த 7 பேர், அந்த குகைவாசிகள் 7 பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இதுக்கு மேல இருக்க முடியாது, இருந்தா ஒண்ணு நம்மளை கொலை செஞ்சிருவான் அல்லது மதம் மாத்திடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த குகைக்குள்ள போனாங்க. போனா சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ் அந்த 7 பேரையும் குகையில் என்ன செய்தான், தூங்க வைத்தான். எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால், எத்தனை ஆண்டுகள், 309 ஆண்டுகள். ஃபலபித ஃபீஹிம், சரியா, சலாசமியத்தின் வஸ்தாது திஸா, அவர்கள் 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 309 வருஷம் தூங்குனாங்க. நான் சொல்லல, குர்ஆன் பேசுகிறது. 309 வருஷம் தூங்குனாங்க. தூங்கி முழிச்சு பார்த்தா, அப்படி தூங்கும் போது எந்த உடம்புல எப்படி இருந்தாங்களோ அப்படி இருந்தாங்க. புரிஞ்சா? நம்ம எல்லாம் நான் சிங்காரத்தோப்பு பள்ளிவாசல 30 வருஷத்துக்கு முன்னால இமாமா இருந்தேன். அப்ப மாப்பிள்ள மாதிரி இருப்பேன். புரிஞ்சா? ஒரு முடி, கருப்பு முடி, ஒரு முடி, சாரி வெள்ளை முடி ஒண்ணு இருக்காது, அம்புட்டு கருப்பா தான் இருக்கேன். இன்னும் வெள்ளையா இருப்பேன், இன்னும் நல்லா இருப்பேன். இப்ப அப்படியா? தாத்தா மாதிரி போயிட்டோமா இல்லையா? அவ 30 வருஷத்துலயே இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, 30 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம், 309 வருஷம் இருந்தாங்க. முழிச்சு பார்த்தா ஃப்ரெஷ்ஷா எப்படி தூங்கினாங்களோ அப்படியே இருந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதரத்து. புரிஞ்சா? அப்ப அவங்க அந்த உயிர் பயத்துல குகைக்குள்ள போனாங்கல்ல, குகைக்குள்ள போகும்போது அவர்கள் இந்த துவாவை கேட்டுவிட்டு சென்றார்கள். இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான், அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். துவாவை மறுபடியும் ஞாபகமூட்டுகிறேன். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா என்பது துவா. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இது போன்ற என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எல்லாம் எப்படி சஹாபாக்கள் சமீஅனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அந்த துவாக்களுக்கு எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி, நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் மகத்தான வெற்றிகளை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.